குட் ஈவினிங். வெல்கம் டு அவர் சேனல் பெஸ்ட் ட்ரேடிங் வியூ. ஃபர்ஸ்ட்டு வந்து டிஸ்க்ளைமர் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். இன்றைக்கி கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, மன்னிச்சிடுங்க. ஃபஸ்ட்டு வந்து நிஃப்டியை பொறுத்தமட்டும் இன்றைக்கி நல்ல ஒரு அப்சைடில் வந்து மூவ் ஆயிருக்கு. இது எவ்வளோ தூரம் இனி பாசிட்டிவ் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். மேபி நாளைக்கு கேப் அப் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு தான் சொல்கிறேன். ஓகேங்களா? அடுத்து வந்து இது நல்லா மூவ் ஆயிருக்கு. பேங்க் நிஃப்டி சரியாக மூவ் ஆகாதது மாதிரி இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து செக் பண்ணிடலாம். இங்கே பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா தெரியும். கிட்டத்தட்ட ஒரு நம்ம பார்ப்போம், ஒன் பை ஒன்னாக பார்ப்போம். ஓகேங்களா? அதேமாதிரி நிஃப்டியில் நான் அன்றைக்கி காலையிலே சொல்லிட்டேன், எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டேன். ஏன்னா ஒரு ஸ்மால் கேப் அப்பு கேண்டிலோட இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த அரைச்சு போன மாதிரி ரொம்ப கிளியராக மேலே மூவ் ஆகலை, ரொம்ப ஸ்லோவாக தான் மூவ் ஆச்சு. ஸோ அதனால அந்த மாதிரியான ஒரு மூமெண்ட் தான் இருந்தது. ஓகேங்களா? நமக்கு ஆல்மோஸ்ட் 24,200 அப்படின்ற லெவல் வரைக்குமே சூப்பராக வந்து மார்க்கெட் ஆனது மூவ் ஆயிருக்கு. ஓகே, நம்மளோட இதுவுமே இதில் போட்டு வச்சுருப்போம், எவ்வளோ லெவல்னு பார்த்துக்கோங்க. இங்கே பாருங்கள். ஓகே, இங்கே வரைக்கும் டச் பண்ணிட்டு கரெக்டாக அங்கேருந்து ரிவர்ஸ் வந்ததுங்க. ரிவர்ஸ் வந்துட்டு திருப்பி எடுத்து நான் கூட கேப்பை ஃபில் பண்ணால் பிரேக் அவுட் நடந்தால் வரும்னு நினச்சேன். பிரேக் அவுட் நடக்கலை. திருப்பி அங்கேருந்து ஸ்ட்ராங்காக வந்து அப் சைடில் மூவ் ஆயிருக்கு. ஓகேங்களா? ஸோ இதுதான் நடந்திருக்கு. இங்கே பாருங்கள், தெரியுதான்னு பாருங்கள். இங்கே தெரியுதுங்களா? ஸோ இங்கே கீழே இந்த இதை உடைக்கவே இல்லை. இன்றைக்கி டேவோட லோ வந்து உடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட ஒரு சின்ன ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி போட்டு திருப்பி ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக போயிடுச்சு. ஆனால் இதில் ட்ரேட் எடுக்க முடியுமானா ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது. இந்த இடத்துலலாம் எடுக்கவே முடியல. காலைல ஒரு சின்ன மொமெண்ட் இருந்தது, அதோட சரி. ஓகே, சரி, இந்த கேப் இருக்குல்ல, ஆமாம் கேப் இருக்குது, அதை வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. திருப்பி கீழே வரும்போது நம்ம வந்து இதை வந்து ஒரு லெவலாக இது பண்ணிக்கலாம். இதை உடைக்கும் போது ஓகேங்களா? ஸோ இதை உடைக்கும் போது அடுத்து இந்த கேப்பு 24,000 அப்படின்ற இடம் இருக்கட்டும். அப்சைடில் சப்போஸ் நாளைக்கு வந்து மேபி ஒரு கேப் அப் நடக்கலாம். அந்த கேப் அப் 24,250 இருக்கலாம், அல்லது 300 கூட இருக்கலாம், தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். இதையும் தாண்டி மார்க்கெட் வந்து கிளியரான இந்த மாதிரியான ஒரு ட்ரெண்டை வந்து ஃபாலோ பண்ணுது. இந்த ட்ரெண்டு வந்து கண்டினியூ ஆகுமா, அல்லது வந்து என்ன நடக்கும் அப்படின்றத நம்ம கொஞ்சம் பொறுத்து இருந்து தான் பார்க்கணும். நான் வந்து இந்த ட்ரெண்ட் லைனை இம்பார்ட்டண்ட்டாக போட்டு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? உங்களுக்கு ஓகே, இந்த ட்ரெண்ட் லைனை நான் வந்து என்னோட இதுக்காக போட்டு வச்சுக்கிட்டேன். இதை தாண்டி இதோட பிரேக் அவுட் க்ளோஸ் நடக்கும்போது நம்ம வந்து செல்லிங்க்கு ஏதாவது ரெடி ஆகிக்கலாம். அல்லது இந்த இதை டச் பண்ணிட்டு திருப்பி இப்படி மேலே பவுன்ஸ் ஆகி போகுது அப்படின்ற பட்சத்தில் இப்போதைக்கு இதுதான் மேஜர் லெவலாக நான் போட்டிருக்கேன். இது கேப் அப்புக்கு அப்புறம் வந்து ஃபால் ஆகுமா, அல்லது இங்கேருந்து மேலே போகுமா, இது எல்லாத்தையும் நம்ம வந்து வெயிட் பண்ணி தான் இருக்கணும். அதை தாண்டுற பட்சத்தில் 24,475 அப்படின்ற லெவல் அடுத்த மேஜர் லெவலாக நான் வந்து போட்டு வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட் ஓப்பன் ஆகட்டும், நான் காலையில் உங்களுக்கு முடிஞ்சால் லெவல்ஸ் கொடுக்குறேன். பொறுமையாக எடுங்க, அவசரப்படாதீங்க, குழப்பமாக இருந்தால் விட்டுருங்க. ஓகேங்களா? ஏன்னா அதை தான் பண்ண முடியும். இந்த இவ்வளவு ஸ்லோ மொமெண்ட்டே இல்லாத ஒரு இடத்துல போய் நம்ம வந்து மாட்டிக்க முடியாது. ஓகே, ஸோ இதுதான் நான் வந்து டவுன் சைடில் அடுத்து வந்து 24,050 அப்படின்ற லெவலில் வந்து பிரேக் பண்ணிச்சுன்னா 24,000 அப்படின்ற லெவலில் மேஜர் லெவலாக பார்க்குறேன். அதையும் உடச்சிட்டு வருதான்றதை கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்போம். வர்ற பட்சத்தில் 23,920 அப்படின்ற லெவல் அடுத்த லெவல். அதுக்கப்புறம் 23,800 தான். இது வந்து டவுன் சைடு வந்தால். அப் சைடில் மூவ் ஆச்சுன்னா இதுதான் நமக்கு வந்து மேஜரான ஒரு இதாக வந்து நம்ம வந்து பார்க்குறோம். அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள். நிஃப்டி எப்படி இருக்குது, பேங்க் நிஃப்டி எப்படி இருக்குது. நிஃப்டி வந்து ஹையர் ஹை ஃபார்மேஷனில் மேலே போய்கிட்டே இருக்குது. பேங்க் நிஃப்டி என்ன பண்ணியிருக்கு, லோயர் லோ ஃபார்மேஷனில் கீழே வந்திருக்கு. கரெக்டா? ஸோ இந்த இடத்துல வந்து மார்க்கெட் வந்து ஒரு குழப்பத்தை வந்து உண்டு பண்ணிடுது. இதே இது நேற்று என்ன நடந்துச்சு, இது ஹையர் ஹையில் போச்சு, அது லோயர் லோவில் இருந்துச்சு, அல்லது சைடு வேஸில் இருந்தது. சொல்கிறது புரிஞ்சுதுங்களா? ரெண்டும் மாறி இருக்குது. ஸோ வெயிட் பண்ணுவோம், என்ன டைரக்ஷன் இருக்கோ அதுக்கு கூட தான் நம்ம வந்து ப்ராக்டிக்கலாக பிளான் பண்ண முடியும். மற்றபடி இதில் வந்து ரொம்ப இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? ஸோ பேங்க் நிஃப்டியை பொறுத்த மட்டும் 58,000 அப்படின்றது ஒரு மேஜர் லெவல். ஸோ அந்த இடத்துல தான் மார்க்கெட்டோட க்ளோஸு சஸ்டெயின் ஆகுறது எல்லாமே அந்த 58,000 அப்படின்ற லெவல்லே தான் நடக்குது. சப்போஸ் இது இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆச்சு அப்படின்ற பட்சத்தில் 58,500 58,800 அப்படின்ற லெவல்லாம் நான் போட்டு வச்சுருக்கேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். கேப் அப் எந்த இடத்துல நடக்குது அப்படின்றது தெரியல, பார்ப்போம். ஓகே, ஏன் கேப் அப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபின் நிஃப்டி, அதாவது எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவோம்ல, சாரிங்க, கிஃப்ட் நிஃப்டி எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டின்னு சொல்லுவோம்ல, அது கிட்டத்தட்ட 24,300 400 பாயிண்ட் வரைக்கும் போயிருக்கு. ஓகே, நம்ம மார்க்கெட்டோட க்ளோஸு 24,100 200 அந்த ரேஞ்சு தான் வச்சுருக்கு. ஸோ மேபி அதனால இருக்கலாம் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். காலையில் தான் தெரியும். ஓகேங்களா? எப்படி ஓப்பன் ஆகுது. நான் திரும்பவும் சொல்கிறது, காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னால் செக் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். ஓகே, அப்படி பார்க்குற பட்சத்தில் இது வந்து நமக்கு ஓரளவு புரியும். மற்றபடி இதில் வந்து பெருசாக நம்ம வந்து இப்படி தான் அப்படி தான் அப்படின்றத இது பண்ண வேணாம். ட்ரேடு கிடைக்கல அப்படின்னா பேசாமல் இருக்கணும். திரும்பவும் வந்து நிஃப்டி வந்து அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. ஓகேங்களா? என்ன ரேஞ்ச் அப்படின்றத டெய்லி வீடியோவில் சொல்லிட்டேன். அந்த ரேஞ்சை வந்து நாளைக்கு பிரேக் அவுட் பண்ணி கேப் அப் கொடுத்ததுக்கப்புறம்
சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போதா அல்லது கீழே வரப்போதா இது நாளைக்கு தெரியும், அல்லது நெக்ஸ்ட் வீக்கில் ஓப்பன் ஆகும்போது நமக்கு தெரிஞ்சிடும். கிளியரா? அவ்வளோதான். ஸ்டாக்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்தலாம். நேற்று கொடுத்த ஸ்டாக்ஸ் சூப்பராகவே மூவ் ஆயிருந்தது, பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2-3 ஸ்டாக் வந்து கொடுத்துருந்தேன். ஓகே, இப்போ என்னென்ன இருக்குது அப்படின்றத வந்து பார்த்துடலாம். சிஎட். ஓகே, சிஏட்டை பொறுத்த மட்டும் இந்த மாதிரியான ஒரு பேரலல் சேனல் லைன் வந்து போட்டிருக்கேன். ஸோ ஆல்மோஸ்ட் அது பக்கத்தில் தான் இருக்குது. மேபி அடுத்து மூவ் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஒரு 4200 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. செக் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து சோனா பிஎல்டபிள்யூ, சோனா காம்ஸ் இந்த மாதிரி. ஓகே, இது நல்லாவே மூவ் ஆயிருக்கு. ஸோ மேபி அடுத்து மூவ் ஆகுதுன்னா ஒரு 720 வரைக்கும் போகலாம். ப்ராப்பரான எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து 5 ஸ்டார். லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். 5 ஸ்டார் பஸ் ஃபின்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டாக்கு. ஓகேங்களா? ஸோ இதுவுமே ஆல்மோஸ்ட் நமக்கு ஒரு நல்ல ஒரு பிரேக் அவுட்டில் இருக்குது. ஃபர்தராக மூவ் ஆச்சுன்னா ஒரு 650 அப்படின்ற லெவல் வரைக்கும் போகும். பட் டைம் எடுக்கும், வெயிட் பண்ணணும், ப்ராப்பரான எஸ்எல் மெயின்டைன் பண்ணணும். மார்க்கெட்டோட கண்டிஷன் பொறுத்தது தான். ஓகேங்களா? அடுத்து வந்து விஎம்எம். ஓ, இது இந்த மாதிரி இருக்குன்னு போட்டிருக்கேனா? ஓகே, இது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு எடுங்க. ஒரு சாரிங்க, நான் ஒரு நிமிஷம். ஓகே, பேரலல் சேனல் லைன் எடுப்போம். ஓகே, இது வந்து இன்னும் ஒரு 1 or 2 டேஸ் வெயிட் பண்ணிவிட்டு ஃபர்தர் பிரேக் அவுட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அப் சைடில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஒரு 130, 140 அப்படின்ற லெவல் போகலாம். ஓகேங்களா? ஆனால் வெயிட் பண்ணி பார்க்கணும், இப்போ எடுத்துடாதீங்க. அடுத்து வந்து ப்ரெசிஸ்டன்ட் சிஸ்டம். சாரி. ஓகே, இதை பொறுத்த மட்டி இன்னைக்கு வந்து இந்த ஐடி ஸ்டாக்ஸ் எல்லாமே கொஞ்சம் சப்போர்ட் எடுத்த மாதிரி தெரியுது. பட் ஷுவராக வந்து சொல்ல முடியல. இதோட ரெசிஸ்டன்ட் அப்படின்னு பார்க்கும்போது இதுதான் இதோட மேஜர் ரெசிஸ்டன்ட் மேம். அது வரைக்கும் போகுமா அப்படிலாம் கிடையாது. நான் இப்போ எதுக்கு எடுத்தேன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கேப் இருக்குல்ல, மேபி இது கண்டினியூ ஆகுது அப்படின்ற பட்சத்தில் அந்த கேப்பை ஃபில் பண்ண போகுதான்றதை பாருங்கள். ஓகேங்களா? எதுக்காக இதை வந்து நான் உங்களுக்கு இப்படி நான் கரெக்ட் இது பண்ணி சொல்கிறேன்னா இதுக்குள்ளே வந்த மாதிரியான ஒரு ஃபீல் இருக்குது, அதனால சொன்னேன். ஓகே, அடுத்து வந்து பாரத் மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸு. ஏதாவது ஒரு 1 or 2 ஸ்டாக்ஸ் மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? ஃபுல்லாக போயிட வேணாம். மஹேந்திரா லாஜிஸ்டிக்ஸ். ஓகே, இதை பொறுத்த மட்டி ஒரு இந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ ஃபர்தராக பிரேக் அவுட் இருந்ததுன்னா 420, 440 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்எல் வச்சுட்டு ட்ரை பண்ணுங்கள். அடுத்து வந்து பாரத் சீட். இதோட வந்து முடிச்சிடலாம். ஏன்னா லேட் ஆகிடுச்சு, அதனால தான். ஓகே, வேறு ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் வெளியில் போயிட்டேன். பாரத் சீட்ஸ் லிமிடெட். ஸ்டாக்ஸுக்கு மெம்பர்ஷிப் அவைலபிளாக இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸ்டாண்டர்ட் அப்படின்ற லெவலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? மெம்பர்ஷிப் வீடியோ வந்து அப்டேட் ஆயிரும். இது வந்து நாளைக்கு எடுக்க வேணாம். ஓகேங்களா? திருப்பி வந்து நெக்ஸ்ட் வீக்கில் ஏதாவது இதில் வந்து ஸ்ட்ராங்காக ஒரு பிரேக் அவுட் வருது அப்படின்னா அப்போ ட்ரை பண்ணுங்கள். 300, 320 வரைக்கும் ட்ரை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ கொடுத்த ஸ்டாக் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மார்க்கெட்டோட அனாலிசிஸை என்னோட வியூவில் வந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ உங்களுக்கும் அதை வந்து நான் அப்படியே அப்டேட் பண்ணுறேன். சப்போஸ் மார்க்கெட் மேலேயே போச்சுன்னா நமக்கும் நல்லாயிருக்கும். ஆனால் F&O ஸ்டாக்ஸில் ரிலையன்ஸாக இருக்கட்டும், எதுவுமே மூவ்மெண்ட் இல்லை. அப்போ இந்த மார்க்கெட் எப்படி அப்சைடில் மூவ் ஆச்சு, எந்த காரணத்தினால இது மூவ் ஆகிக்கிட்டு இருக்குது அப்படின்றத யோசிச்சு பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.